வணக்கம். தமிழக அரசியல் களம் என்பது இன்னமும் குழப்பமாகவே இருக்கின்றது. எந்த கட்சி எந்த கூட்டணிக்குள் செல்லும் என்ற கேள்விகள் இன்னமும் முடியாத நிலையில் தற்பொழுது புதிய குழப்பம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. புதிய கட்சியாக ஒரு கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அநேகமாக வருகின்ற 20ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நிச்சயமாக அந்த கட்சி உதயமாகும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் சாதாரண கட்சி அல்ல, ஒரு பெரிய கட்சியாக அது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக அதிமுகவின் சகலதுமாக இருந்த சசிகலாவால் தொடங்கப்படுகின்ற கட்சியாக அது இருக்கின்றது. அந்த கட்சி தொடங்கினால் தமிழகத்தின் அரசியலில் பல்வேறு மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கூட்டணியாக பார்ப்போம். தமிழக தேர்தலில் 4 கூட்டணிகள் தான் இப்பொழுது இருக்கின்றன. 4 கூட்டணிகளில் நாம் தமிழர் கட்சி என்பது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனியாகவே போட்டியிடுகின்றது. ஆகவே அதை விடுவோம். அடுத்து தமிழக வெற்றி கழகம் இன்னமும் கூட்டணி அமைக்க ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் அழைப்பை ஏற்றி எந்த கட்சியும் இன்னமும் கூட்டணிக்கு செல்லவில்லை. ஆனால் காங்கிரஸ் அவர்களுடன் இணைந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காங்கிரசின் சில தலைவர்கள், குறிப்பாக மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி போன்றவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆனாலும் தலைமை, தமிழ்நாட்டு தலைமையோ டெல்லி தலைமையோ எந்த விதமான அசைவும் காட்டவில்லை என்பதால் அது என்னமும் முடிவில்லாமலே தொடர்கின்றது. அடுத்து அதிமுகவின் கூட்டணி. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இருந்தாலும், தமிழ் மாநில காங்கிரஸ் இவ்வாறான கட்சிகள் இருந்தாலும் கூட சசிகலா கட்சி ஆரம்பித்தால் ஓபிஎஸ்ஸின் தலைமையில் தான் அது இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் அறிவிக்கப்படலாம். ஏனென்றால் சசிகலாவால் தற்போது தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் இருக்கிறது. அதற்கு பின்பு சட்ட பிரச்சனைகள் முடிந்ததற்கு பின்புதான் அவரால் போட்டியிட முடியும். அதுவரையும் தற்போது பன்னீர்செல்வம் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் கூடுதலான அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை விரும்பாத பலர் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் சென்றதால் தாங்கள் தோற்று விடுவோம் என்று நினைக்கக்கூடிய பலரும் இருக்கின்றார்கள். தவிர்க்க முடியாமல் அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு இயல்பான சுருக்கமான வழியாக சென்றுவிடும். ஆகவே அந்த கட்சிக்கு கூடுதலான செல்வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தமிழக அரசியலில் பெரிய அளவில் மாற்றங்களையும் பெரிய அளவில் தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலமான கூட்டணியுடன் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற அந்த கூட்டணி இம்முறையும் அவர்களே வெற்றி பெறுவார்கள். அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் காங்கிரசின் இந்த ஊசலாட்டம் என்பது அந்த கூட்டணியை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்பொழுது அதிமுகவில் சசிகலாவின் கட்சி வந்து அதுவும் அந்த கூட்டணியை கேள்விக்குள்ளாக்கினால் யாருக்கு வெற்றி என்பது தமிழகத்தில் தெரியாத நிலைக்கே சென்றுவிடும். யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் மிக மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே 5 அணிகள் கொண்ட ஒரு தேர்தலாக இது இருக்கும் என்றால் வாக்குகள் மிக குறைவான வாக்குகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது எவ்வாறு தமிழக அரசியலை பாதிக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாம் கேள்விக்குரிய விடயங்களாகவே இருக்கின்றன. அனைத்துக்கும் தேர்தல் தான் விடை சொல்ல வேண்டும். அதிமுகவின் சசிகலா சம்பந்தமான கூட்டணி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி அமைக்குமா, தனியாக போட்டியிடுமா என்பதும் கூட இன்னமும் தெரியவில்லை. சில வேளைகளில் செங்கோட்டையன்
விஜயுடன் இருப்பதால் அவர்கள் விஜயுடன் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் பன்னீர்செல்வம் போன்ற முக்கிய சீனியர் தலைவர்களை வைத்துக்கொண்டு விஜயுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இதுவும் ஒரு விடயம். ஆகவே 5 அணிகள் கொண்ட ஒரு தேர்தலாக இது இருக்குமா, இல்லை 4 அணிகளுக்குள் சுருக்கிவிடுமா, இல்லாவிட்டால் என்ன நடக்க போகிறது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. தமிழக அரசியலில் புதிய புதிய விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இவ்வாறான ஒரு சூழல் இருந்தது. 96ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து பிளந்து கடைசி நேரத்தில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அது ஒரு திடீர் கட்சியாக வந்தது. அதுபோல் இவ்வாறான ஒரு சூழலில் இது அவ்வளவு திடீரென்று இல்லாவிட்டாலும் கூட இப்பொழுது 20ஆம் தேதி அந்த கட்சி ஆரம்பித்துவிடும் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இது எவ்வாறு இருக்க போகிறது, எவ்வாறு செல்ல போகிறது என்பது தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு சூழல் இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு செங்கோட்டையனை அதிமுகவுக்கு தலைவராக்கி அதிமுகவை ஒன்றுபடுத்தி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது ஏனோ நடைபெறாமல் போய்விட்டது. செங்கோட்டையனை இப்பொழுது கட்சியை விட்டு சென்று விட்டார். இவ்வாறான சூழலில் தமிழக அரசியல் எவ்வாறு செல்ல போகிறது என்பதை இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.